அனைவரும் வாழ்க. இந்த சொற்றொடரில் ஆத்திரம் நேத்திரம் என்று இருக்கிறதல்லவா, இதில் நேத்திரம் என்றுடைய பொருள் என்ன? நம்முடைய பல சங்ககால பாடலில் கூட நேத்திரம் என்ற சொல்லை கண் என்ற பொருளில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே இந்த காட்சியில் கவிஞர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த கதாநாயகியுடைய கண் ஆத்திரத்தில் மறைந்திருப்பதினால் வெள்ளையாக இருக்கும் பாலும் கல்லாக தெரிகிறது என்று கூறுகிறார். பாடலில் என்ன ஒரு அழகிய செயல் என்றால், எப்பொழுதுமே நாயகன் கவலையாக சுற்றி கொண்டிருந்தான் என்றால் அந்த கதாநாயகனுடைய ஒளியில் தான் அந்த பாடல் இருக்கும். ஆனால் இங்கே கதாநாயகன் கவலையில் இருப்பார், ஆனால் கதாநாயகி கோவித்துக்கொண்டே அவளுடைய நிலையை இங்கே விவரித்து கூறிக்கொண்டிருப்பார். முற்றும் புதுமையான ஒரு செயலாக இங்கே அதை செய்திருப்பார்கள். இந்த விடயம் உங்களுக்கு கலிநயமாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள், அனைவரும் இதை தெரிந்து கொள்ளட்டும். அடுத்து நல்ல ஒரு பாடலில் சந்திப்போம். அதுவரை என்றவரை அல்ல, இயங்கும் வரை இறக்கும் வரை தமிழில் பேசுவோம், எழுதுவோம், குறைந்த விழுக்காடு தமிழியலை தெரிந்தாவது வைத்துக் கொள்வோம். நன்றி.